2022ஆம் ஆண்டு மே மாதத்திலே அருட்தந்தை செல்வமும் நானும் மற்ற குருக்களும் ஐரோப்பிய நாடுகளுக்கு சுற்றுலா சென்றிருந்தோம். அப்பொழுது போர்ச்சுகல் நாட்டில் உள்ள லிஸ்பன் நகரிலே இருக்கின்ற அந்தோனியா பிறந்த இடத்திலே அந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த ஆலயத்திலே அருட்தந்தை செல்வம் திருப்பலி நிறைவேற்றினார். நான் சிறிய மறைவுரை வழங்கினேன். அதன் பிறகு இந்த அந்தோனியார் ஆலயத்தில் தான் அருட்தந்தை செல்வம் திருப்பலி நிறைவேற்ற நான் மறைவுரை வழங்க எனக்கு கடவுள் ஆசை கொடுத்திருக்கிறார். அந்த விதத்திலே இது ஒரு பெரிய ஆசையாக நான் நினைக்கிறேன். அங்கு எந்த ஒரு உணர்வோடு நான் மறைவுரை ஆற்றினேனோ அதே ஒரு மகிழ்ச்சியோடு, சந்தோஷத்தோடு, ஆனந்தத்தோடு இங்கு நான் மறைவுரை ஆற்ற விரும்புகிறேன். காரணம் என்னவென்றால், நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு புதுமைகள் புரிந்திட்ட புனிதர். இதில் என்ன பெருசாக பேசுறது நான் யோசிக்கிறேன். அந்தோனியார் என்னாலே புதுமை தான். நாம் அவரை செல்லமாக அழைக்கிறோம், கோடி அற்புதர் என்று அழைக்கிறோம். புதுமைகள் எல்லா இடத்திலும் நடந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக அந்தோனியார் திருத்தலங்களிலே பதுவா தொடங்கி லிஸ்பன் தொடங்கி எல்லா இடங்களிலும், உலகில் உள்ள எல்லா திருத்தலங்களிலும் புதுமைகள் தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே தொடர்ந்து நம்முடைய புனிதர் புதுமைகளை செய்து கொண்டிருக்கிறார். கோவிலே இல்லைனாலும் பெருங்குளத்தில் ஒரு அந்தோனியார் கெதி இருந்துச்சுன்னா அங்கேயும் புதுமை நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் வாய்ந்த, சக்தி வாய்ந்த ஒரு புனிதராகத்தான் நம் புனிதர் இருக்கிறார். திருப்பலியின் முன்னுரையிலே அழகாக சொன்னார்கள் என்னென்ன புதுமைகள் எல்லாம் அவர் செய்தார் என்று. அது திரு அவை அங்கீகரித்த புதுமைகள். அது எப்படி நாம் ஒப்பிட முடியும் என்றால், ஒரு பெரிய கடலிலே ஒரு குவளை நீரை நாம் எடுத்துச் செல்வது போல் அது இருக்கிறது. அந்தோனியார் எனும் புனிதர் செய்த அற்புதங்கள், புதுமைகள் கடலை போன்ற மிக மிக ஆழமானவை, நீளமானவை, நிரம்பி கிடப்பவை. அதிலே நாம் கோடிட்டு காட்டுவது ஒரு சில புதுமைகளை தான். இந்த நாளிலே 3 புதுமைகளாக நான் அந்தோனியார் இடத்திலே பார்க்கிறேன். அந்த புதுமைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது என்று எனக்கு தெரியவில்லை. முதல் புதுமை நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், லிஸ்பன் நகருக்கு நாங்கள் சென்றோம். அந்த ஆலயத்தில் நாங்கள் திருப்பலி நிறைவேற்றினோம். சுற்றி இருந்த மக்களை நாங்கள் பார்த்தோம். எல்லாம் இன்ப களியாட்டங்கள், எல்லாம் ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. குடிப்பதும், சுற்றுலா செல்வதும், உறவாடுவதும், காதல் செய்வதும், எல்லா விதத்திலும் மிக மிக சந்தோஷமாக இருந்தார்கள். இப்பொழுதே அப்படி இருக்கிறது என்றால், நம்முடைய புனிதர் வாழ்ந்த காலகட்டத்திலே அது எப்படி நடந்திருக்கும், இருந்திருக்கும் என்று நான் சிந்தித்து பார்க்கிறேன். இன்னும் குறிப்பாக நம்முடைய புனிதர் சாதாரண ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவர் அல்ல. ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்திருந்தால் அவர்களுக்கு இன்பங்கள் குறைவாக கிடைத்திருக்கும், வசதிகள் குறைவாக இருந்திருக்கும், அவரை சுற்றி சந்தோஷங்கள் மிக மிக குறைவாக இருந்திருக்கும். ஆனால் நம்முடைய புனிதர் மிகவும் வசதி வாய்ந்த குடும்பத்தில் பிறந்தவர். அவர் அப்படி சித்தைக்கப்பட்டார்னா அவருக்கு ஒரு இன்பம் அவர் அருகிலே இருக்கும். அவருக்கு இது வேண்டும் என்றால் உடனடியாக அதை கொடுக்க அவர்கள் தயாராக இருந்திருப்பார்கள். ஆக இப்படிப்பட்ட அந்த
நகர சூழலிலே இருந்த புனிதர் அனைத்தையும் குப்பை என தூக்கி எறிந்துவிட்டு ஆண்டவர் மட்டுமே எனக்கு போதும், God alone will suffice me என்று சொல்வார்கள். கடவுள் ஒருவரே போதுமானவர் என்று துறவரத்தை தழுவினார். இதுதான் நான் நம்முடைய புனிதரிடத்தில் காணும் முதல் புதுமை. இரண்டாவது புதுமையாக நான் பார்ப்பது என்னவென்றால், அவர் துறவு வாழ்க்கையை மேற்கொள்கிறார். துறவு வாழ்க்கையை மேற்கொள்ளும் பொழுது அவர் என்ன செய்கிறார் என்றால், இயேசுவுக்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுக்க ஆசைப்படுகிறார். நினைத்து பாருங்கள், அவர் ஒரு மடத்தில் இருக்கிறார். உங்களுக்கு எல்லாம் தெரியும், பிரான்சிஸ்கன் சகோதரர்கள் வருகிறார்கள், துறவிகள் வருகிறார்கள். மொரோக்கோ நாட்டிற்கு செல்ல வேண்டும். அங்கு ஒரு சில துறவிகளை அவர்கள் கொண்டு கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அங்கு செல்ல ஆசைப்படுகிறோம். வழியிலே உங்கள் மடத்தில் வருகிறோம், ஏதாவது இருந்தால் கொடுங்கள் என்று அவர்கள் கேட்கிறார்கள். இவர் அந்த துறவு மடத்தில் இருந்தாலும் கூட இவருக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு சூழல், இவருக்கு எல்லாம் இருக்கிறது. இவர் செய்ய வேண்டியது வேலை செய்ய வேண்டும், படிக்க வேண்டும், உண்ண வேண்டும், ஜெபிக்க வேண்டும். இதுதான் இவருடைய வேலையாக இருக்கிறது. ஆனால் நம்முடைய புனிதர் மாற்றி யோசிக்கிறார். வெறுமனே உண்ணுவதும் ஜெபிப்பதும் படிப்பதும் ஆக இருப்பதுதான் எனது துறவர அழைப்பா? இல்லை. இதோ இந்த துறவிகளை பாருங்கள். இந்த துறவிகளுடைய முதல் பாடம் என்னவென்றால், அவர்கள் இன்றைய நற்செய்தியை வாசிக்க கேட்டது போல கையில் பணம் சென்று